முதல்ல கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு சொன்னார்ல. அதாவது விஜய் வந்து சட்டசபைக்கு வந்தால் கையையும் காலையும் உடைப்பேன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து இன்றைக்கி ஜாமீன் கிடைச்சிது. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ ஹைகோர்ட்டில் ஜாமீனில் விட்டாங்க. ஜாமீனில் விடும்போது என்ன சொன்னாங்க, சொல்லியிருக்கணும் கையை உடிக்கக்கூடாது காலை உடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். சட்டசபை நடக்கும்போது நாளை தவிர மற்ற நாளில் கையெழுத்து போடணுன்ட்டாங்க. சட்டசபையில் போய் கையை ஒடிக்க போகிறாரா காலை ஒடிக்க போகிறாரா இல்லை யார்? 108 எம்எல்ஏ இருக்காங்க. ஒடிச்சு 108 பேர் சேர்ந்தான்னா பீஸாக ஆக்கிடுவான் இருந்தால. இவர் போய் அவங்கள போய் கையையும் காலையும் ஒடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் வாய்ச்சொல் வீரர் இல்லை. இந்த திமுக காரன் இருக்கான ஒருத்தரும் வாய்ச்சொல் வீரர். எந்திரிச்சா ஓடியே போயிடுவான். இவர்கள் எல்லாம் உண்மையான வீரர்கள் அல்ல. அதனால் கையை ஓடிப்பேன் காலை ஓடிப்பேன்னது மேடை பேச்சுக்குன்னா இதாக இருக்கலாம். கிட்டக்க போய் விட்டிங்கன்னா ஓடி முதல்ல ஓட்டுறவே வேணாம் தான் இருக்கும். சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு உள்ளே இப்போ பெரிய கலாட்டம் பண்ணுவாங்க திமுக எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் ஒருத்தனும் வீரமாக ஒன்றுமே பண்ண மாட்டான். அப்படியே சுயேஷ்டி வைப்பான், ஜட்டியோட சுற்றுவான். அப்படியே சட்டசபையை நடக்க விடாமல் தடுப்பான். இவங்க எவ்வளோத்தையும் அடித்ததா சரித்திரம் இல்லை. ஜெயலலிதாவை கூட போய் அடித்தாங்க. ஒருத்தன் கூட உருப்படியாக அடிக்கலை. உருப்படியாக அடிச்சிருந்தா அந்த அம்மா உயிரோடு இருந்திருக்க முடியாது. அப்படி பயம் காட்டுவான். சிலையை பிடிச்சிருப்பான், ஜாக்கெட்டை பிடிச்சிருப்பான். அப்படி தான் அவருக்கு என்னது ஊன்னாரு. ஒரே குத்து செங்கோட்டை குத்தில் போய்க்கு இதில் கண்ணாடியெல்லாம் பீஸ் ஆச்சு. அதோட மூச்சே விடலை. திருப்பி ஆட்சிக்கு வந்து செங்கோட்டையனை ஒன்று பண்ணுவாங்க. நாங்கள் கிட்டக்கே போகல. என்ன செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்போவே சொல்வாக்கு. அதனால் பயந்தவங்க ஓடிங்க. கையை ஒடிப்பேன் காலை ஒடிப்பேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இதுக்காக சொல். அதனால் அவருக்கு ஜாமீன் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கிற முதல் செய்தி. அடுத்தது சின்ன கலைஞராம். யாரை? உதயநிதியை இவங்கெல்லாம் சின்ன கலைஞர்னு அழைக்கப்படுறாங்களாருமே. தாராளமாக நினச்சிக்கோங்க. கலைஞருங்கிற பேர் வந்து அவருக்கு ஏன் பிறந்தது, கலைஞர்னு ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு திருச்சி வேலுசாமி சொன்னார். அதில் கருணாநிதி ஒரு படத்தில் வசனம் எழுதியிருப்பார். அதில் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் கற்பழிப்பதும் ஒரு கலை, அதை நான் செய்வதால் என் பெயர் கலைஞன் அப்படின்னு மந்திரி குமாரிங்கிற படத்தில் வில்லன் பேசுகிற ஒரு வார்த்தையை வந்து கருணாநிதி வசனம் எழுதியிருப்பார். அதாவது கொலையும் செஞ்சுருக்காரு அவர் சொன்னால் அது படத்துக்காக எழுதுனதா இல்லை கொள்ளையடிப்பதும் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கற்பழிப்பதும் அது ஒரு சிலது தெரியும், ஒரு சிலது வெளியில் வந்தது, ஒரு சிலது வரல. ஆனால் அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் செய்வது ஒரு கலைன்ட்டார். இதெல்லாம் செய்வது தவறுன்னு சொல்லலை. எம்ஜிஆருக்கு படத்துக்கும் அவர் படத்துக்கும் வித்தியாசமே அதுதான். எம்ஜிஆர் வில்லனை கூட நல்ல விஷயத்தை பேச சொல்லுவார். இவர் ஹீரோவை கூட கெட்ட விஷயம் பேச சொல்லுவார். அதனால் அந்த படத்தில் அதுதான் இருக்குது. அதெல்லாம் கலடான்னார். அதெல்லாம் செய்கிறதுனால தான் நான் கலைஞர்னு இவரை பற்றி சொன்னதாகவே திருச்சி வேலுசாமி சொன்னார். அதனால் அந்த கலைஞர் அப்படிங்கிற பட்டம் ஒன்றும் பெரிய அரிய பட்டம் இல்லை. இதெல்லாம் செஞ்சதுனால தான் கலைஞர்னாங்க. அதெல்லாம் இப்போ இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன கலைஞர்னு கூப்பிடணுங்கிறாங்க கட்சிக்காரன் அந்த பட்டம் கொடுக்குறது பொருத்தமாக தான் கொடுக்குறான். முதல்ல இந்த ஏவாவேலு வாழும் பெரியார்னார் அந்த உதயநிதியை. இன்ஸ்டாகிராமில் நைட்டு 2 மணிக்கு சினிமா நடிகைக்கு லைக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார் ஓபிஎஸ். இந்த மாதிரி சினிமா நடிகைக்கு லைக்ஸ் பொறுத்தால போடுறால வாழும் பெரியார்னாங்க. ஆனால் அந்த பெரியார் இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசணும்னே அம்மாட்டே போடான்னார் பெரியார். அம்மாட்ட போடா அப்பாட்ட போய் இது அம்மாட்ட போடா தங்கச்சிட்ட போடா எல்லாம் ஒன்றும் இன்சஸ்ட் செக்ஸ்ன்னு வச்சுருந்தான் இங்கிலீஷ்லேயே, தப்பான செக்ஸ் அப்படின்னு. அதனால் ரைட்டுன்னார். அதனால தான் இவர் வாழும் பெரியார்னார் இவர் ஏவாவேல். இப்போ இவங்க பூரா கட்சிக்காரன் பூரா வாழும் சின்ன கலைஞர்னு பேர் வச்சுட்டாங்க. சரியான பேர் தான் இவர் செய்கிற வேலைக்கு சரியான பெயர். அதனால் எல்லோரும் நீங்கள் சின்ன கலைஞர்னே கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறது தான். ஏன்னா பேர் பொருத்தமான பேர் இவங்களுக்கு அமையல. தளபதினு தப்பாக வச்சுட்டாங்க. சின்ன தளபதினு வைக்க முடியாது. அது ஏற்கனவே விஜய்க்கெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால் சின்ன கலைஞர் என்று கூப்பிடுவதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், நீங்களும் கூப்பிடுங்க அப்படியே
அப்படிங்கிறத திமுககாரங்களுக்கும் சொல்லிக்கிறேன், உதயநிதிக்கும் சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜி தன்னை பற்றி இன்னைக்கு ரொம்ப பிரகடனம் பண்ணுறாரு. 30 வருஷமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கேங்கிறது. 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, 30 வருஷமாக செஞ்ச ஒரு நல்லதை சொல்லுங்கள் பார்ப்போம். 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்துட்டு 5000 கோடி 10,000 கோடின்னு இதுக்கு இது பண்ணியிருக்கீங்க சொத்து. 300 கோடியில் உங்கள் தம்பிக்கு வீடு கட்டியிருக்கீங்க கரூரில் அப்படின்னு ஈடிக்காரன்னு சொல்கிறான், அப்படின்னு தான் அரெஸ்ட் பண்ணான். அப்போ 30 வருஷமாக இருந்து இவ்வளவும் கொள்ளையடிச்சேன்னு சொல்லுங்களேன். 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்தேன்னா, ஏற்கனவே ஜெயிலில் இருந்தவன் நான். ஜெயிலில் இருந்தீங்க, அது இல்லை ஒன்று தான். எதுக்காக இருந்தீங்க? காந்தி மாதிரி சுதந்திர போராட்டத்துக்காக போயிருந்தீங்களா? எதுக்கு ஜெயிலுக்கு போயிருந்தீங்க? முதல் ஜெயிலுக்கு போனது 100 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு பணம் கொடுத்து ஏமாந்ததுக்கு. அதில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்ததுன்னு சொல்லி ஈடிக்காரன் வந்து பிடிச்சான். அதனால ஜெயிலுக்கு போனீங்க. எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிறாரு. அஞ்சலைன்னா என் யூரின் போனீங்க கைது பண்ணும்போது, ஈடி கைது பண்ணும்போது யூரின் போகாமல் இருந்திருக்கலாமா? தைரியமா? எதுக்கு அஞ்சாத சிங்கமாச்சா நீங்கள்? அந்த இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த காதலி ஆஸ்பத்திரியில் போய் ஒளிஞ்சு அங்கே 4-5 அடைப்பு இருக்குங்கிற பொய்யெல்லாம் சொல்லி ஊருக்கு ஒன்றிங்க. அஞ்ச போவதில்லை, யாரை கண்டும் பயப்பட போவதில்லைங்கிறாரு. ஆனால் பிஜேபிக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க இந்த கேஸில் இருந்துன்னு சொல்கிறார். இவளையும் சொல்லிட்டு இவர் என்னை விட அறிவாளி இல்லை, என்னை விட திறமைசாலி இல்லை, என்னை விட வெளியே ஞான சூனியம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் பொருத்தமாக பேசுங்க செந்தில் பாலாஜி. நாட்டை நடைமுறைக்கும் இதுக்கும் ஒத்து வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி. இதில் நம்மளுடைய கருத்து, அப்பாவும் பையனும் சேர்ந்து போய் தஞ்சாவூரில் உட்காந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே காவேரியில் வறட்சி வந்துருச்சு, இதுதான் சரி டைம், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணலாம். விவசாயிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்சியில் நிலைக்க முடியாதான். நீங்கள் எப்படி நினச்சிங்க? நீங்கள் விவசாயிகளை கண்டுக்கிட்டீங்களா? விவசாயிகளுக்கு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க அதை சொல்லுங்கள். விவசாயி பூரா உங்களை வெறுத்துட்டானே. பெரிய வேடிக்கை என்னென்னா, காவேரியில் தண்ணி திறந்து விடாதேன்னு சொல்கிறாங்களாம் சிவகுமார்கிட்ட, டி.கே. சிவகுமார்கிட்ட நிர்மல்குமார் சொல்கிறாரு, மந்திரி அவரே சொல்கிறாரு. அது உண்மை, அப்படியே செய்வாங்க. கரண்ட்டெல்லாம் போகுது, இவங்க தான் ஃபீஸு பிடிக்க விடுவான். நாட்டில் என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ அதை பூரா பண்ணுவான். கெட்ட பேர் வரணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் கெட்டது பண்ணுவான், எதிர்கட்சியாக இருக்கும்போதும் கெட்டது பண்ணுவான். இவன் டி.கே. சிவகுமார்கிட்ட சொல்லி தண்ணி திறந்து விடாதுன்னு சொல்லி அவர் ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு. இந்த வேலையை எந்த எதிர்கட்சியாக செய்வானா, ஆனால் இவங்க செய்வாங்க. அப்படி கருணாநிதி காலத்திலிருந்து இதுதான் நடக்குது. எம்ஜிஆர் இருக்கும்போது காவேரியில் தண்ணீர் திறந்து விடாமல் இருக்கிறதுக்கு அத்தனை விஷயத்தையும் பண்ணார் கருணாநிதி. எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி தண்ணியை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஸ்டாலினும் அதுதான், உதயநிதியும் அதே இதுதான். அதனால தான் உங்களுக்கு காவேரியில் இன்றைக்கும்